நம்ம எல்லாருமே டெக்னீஷியன் ஆக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அழகான நட்பையும் வந்து எங்களால் பார்க்க முடியுது. சார், நீங்கள் வந்து இப்போ எடிட் பண்ணாமல் ஒரு ஒரு ரகசியத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஏதாவது எடிட் சூட்டில் ஏதாவது உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, இப்போது ஜென்ரலாக இப்போ மாரி செல்வராஜ் அவர்னாலே ரொம்ப சீரியஸான ஆளுன்ற மாதிரி தானே இருக்குது. நாங்கள் வந்து என் கூட ஒரு தடவை கூட அவர் சீரியஸாக இருந்ததே கிடையாது. நாங்கள் ரொம்ப ஜாலியாக பேசி சிரித்து தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரகசியம் அப்படின்னா, இப்போ அவர் சென்னைக்கு வரும்போது வந்து அவர் நிறைய அனுபவங்கள் இருக்குல்ல, அந்த அனுபவங்கள்லாம் ஒரு நாள் வந்து ஷேர் பண்ண, ஒரு 2-3 தடவை ஷேர் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக வந்து ஹியூமராக வந்து அதை கம்யூனிகேட் பண்ணி சொன்னார். ஆனால் உழுந்து சிரிச்சுட்டே இருந்தேன். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது. அதாவது இவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து இப்படி சிரிச்சுட்டு சொல்லியிருக்காரு அப்படின்றது இருந்தது எனக்கு. அப்புறமா நான் ரொம்ப இன்னும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவரை பயங்கரமாக. ஆனால் அவர் சொன்ன விதம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அவர் பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னியாக வந்து என்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு அது மாதிரி நிறையா எப்பொழுதுமே எங்களோட இது அப்படி தான் இருக்கும். ஸோ அதான். ரவீனா, ஸோ நிறைய விஷயங்கள் சார் பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவரோட டிரெக்ஷனில் நடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி அவர் டிரெக்டராக எப்படி? இல்லை, ஏங்க சிரிக்கிறீங்க இப்போ? எல்லாரும் சொன்னாங்க டெரர் அப்படின்னு. பட் ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஸ்பாட் போய் உட்காந்தப்போ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாரோட படம், அதுவே பெரிய டாஸ்க் எனக்கு மென்டலி. ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் தி என்டையர் டீம். ஏடிஸாக இருந்தாலும் சரி, சாராக இருந்தாலும் சரி, அண்ட் ஃபஹத் சார். ஸோ ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. சூப்பர், பியூட்டிஃபுல். கயல் ஆனந்தியா இருந்தால் கூட ஜோ அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்கு. சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியும், இது சீக்ரெட் இல்லை. சார் நல்லா டான்ஸ் ஆடுவார்ல. ஆமாம், பயங்கரமா. ஸோ நிறைய நாள் கழித்து நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் அந்த பீட் போட்டால் சாருக்கு அந்த எனர்ஜி அப்படியே வந்து தெரியும், அந்த ஆரா தெரியும் டான்ஸ் ஆடும்போது. பரியரும் பெருமாள் ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். கதிர் வந்து டான்ஸ் ஆடுறது, அது வந்து இவர் ஸ்டேஜ் மேலே ஆடிட்டு எங்களை எல்லாருக்கும் காமிச்சிட்டாங்க. பட் அந்த சீக்வன்ஸ் வரல படத்தில். ஐ விஷ் நீங்கள் ஒரு ஸ்டெப் எனக்காக போடுறீங்களா சார்? ஆனந்தி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்காங்க வீட்டில், எப்படி என்ன பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ இதாக டயர்டாக இருக்கீங்க, வாய்ஸே டயர்டாக இருக்குது, அப்படி எல்லா விஷயத்தையுமே பண்ணிகிட்டே இருப்பேன். இதுவே எதுவுமே எதிர்பார்க்காம என்கிட்ட அடுத்த படத்தில் நான் பண்ணுறேனா இல்லையா அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு படத்தில் அந்த எமோஷ்னல் கனெக்ட் ஆச்சுல்ல, அதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே 2 பேத்துக்குள்ள அந்த மாற்றம் நடக்கவே இல்லை. பியூட்டிஃபுல். நான் அவங்க இப்படி சொல்ல போனால் அவங்க மேரேஜே வந்து எனக்கு டக்குன்னு ஷாக்காக இருந்துச்சு. சார் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தா மேரேஜ் இன்விடேஷன் ஆனந்தி அப்படின்னா. ஆமாம் சார், உங்கள்கிட்ட மட்டும் தான் வந்து 3 நாள் முன்னாடி தான். உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், என்ன யார்ட்டையும் சொல்ல. டேட்டு பார்த்தா 3 நாளில் இருக்குது. ஏங்க யார்ட்டையும் சொல்லிங்க 3 நாளில் மேரேஜ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. இல்லை சார், எனக்கு அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே தெரியும். எனக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன விஷயம் என்னென்னா, அவங்க நல்ல டேலண்ட், பயங்கரமான டேலண்டட் ஆர்டிஸ்ட், பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஆர்டிஸ்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பியூர்னஸ்னால தான் எல்லா கதைக்குள்ளேயும் அடாப்ட் ஆக முடியும்னு எனக்கு தோணும். நிறைய கதைகளுக்கு அவங்க கூப்பிடாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவங்ககிட்ட ஒரு பியூர்னஸ் இருக்கும். அவங்க முகத்தில் ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். சில அது என்னென்னா, நிறைய படங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ ரொம்ப ஓவர் பியூர்னஸ் வந்து யோசிப்பாங்கள்ல, அது எனக்கு தோணும். என்னன்னா நான் சொல்லுவேன், நிச்சயமாக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ராவான கதைகள்லாம் பண்ணுங்க ஆனந்தி, வேறு ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி. சார் ரெடியாக தான் சார் இருக்கேன், இனிமேல் தான் சார் பண்ணணும். இப்போ ரெடியாக இருக்காங்க, எந்த மாற்றமே நடக்கலை. என்ன அவங்க கொஞ்சத்துக்கு குழந்தை வந்திருக்கு, அதுதான் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காங்க பண்ணுறது. பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க, அவர் வந்து உங்களோட மென்டர் மாதிரி. சில ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னா கூட வந்து நீங்கள் வந்து கேட்டு டிசைட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது இப்பயும் கண்டினியூ ஆகுதா? எஸ், எப்போவுமே மாரி சார் வந்து நான் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து பார்த்துட்ருக்கேன்ல. ஸோ இஸ் மோர் தென் அ டிரெக்டர், இஸ் அ ஃப்ரெண்ட். அண்ட் எப்போவுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். நான் அவ்வளோ சீக்கிரமாக வந்து யார்கிட்டையும் ஓப்பன் ஆக மாட்டேன். பட் மாரி சார் இஸ் வெரி ஸ்பெஷல். என்னோடய டைரக்டர்ஸ் லிஸ்ட்லேயே வந்து வெரி ஸ்பெஷல். என்னோட பர்சனல் விஷயம் இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து எந்த டைம் வேணால் கால் பண்ணி ஷேர் பண்ண முடியும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் எ ஃப்ரெண்ட் ஹி இஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி ஹியர். ஹீஸ் அ
ஐ மீன் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணி அவங்களோட டேலண்ட் ஷோகேஸ் பண்ணி ஊர் ஃபுல்லாக வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து ஹி ப்ரூவ்ட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம். அண்ட் இன்னைக்கு வந்து ஐ எம் வெரி ஷுர் சார் வந்து நெக்ஸ்ட் பண்ண போகிற ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இன்னுமே வந்து கிரேட் கான்டென்ட் அண்ட் அவங்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக ரிலவெண்ட்டாக அண்ட் என்லைட்டிங்காக இருக்கும். ஒரு ஃபிலிம் எப்போவுமே கமர்ஷியலி அண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்காமல் வந்து பண்ணணும். ஸோ அது பேலன்ஸ் பண்ணி வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் கேன் மேக் இட் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர்ஸ். ஸோ ஹாப்பி. பியூட்டிஃபுல், அழகாக சொல்லிட்டீங்க. அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். அவர் வந்து சினிமாவில் வந்து மிக சில நல்ல உள்ளங்கள் தான் இருக்குது, அதில் வந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ திங்க் ஒரு நல்ல டிரெக்டர் அப்படின்றலாம் தாண்டி ஒரு நல்ல மனிதராக வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இன்னொருத்தர் சொல்லி கேட்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சொல்லுங்கள் சார். இல்லை, உதயநிதி சார் அவர் சொன்ன மாதிரி தான், அது எண்ணங்கள் தான் சொன்னார் இல்லையா அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போது. நானுமே அவரை பார்க்கும்போது இருந்து அவர் பார்த்த சந்திப்புலேருந்தே அவர் ஒரு அதீதமான ஒரு அக்கறை காட்டினார். அந்த அக்கறை வந்து சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள் இருந்து தான் வெளிப்படுது. எனக்கு அப்போ இருந்தே வந்து எப்பவுமே மாதிரி அவரை நினைக்கும் போதெல்லாம் அவர் ஒரு பரிவும் அக்கறையும் அவர்கிட்ட எப்பவுமே இருக்குது. எப்போ வந்து பேசும்போதும் அதை அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அது எனக்கே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்மளும் வந்து இப்படி தான் இருக்கணும், நம்மளும் மற்றவங்ககிட்ட இதை தான் நம்ம கொடுக்கணும், இது நமக்கு பிடிச்சிருக்கும் போது எல்லாருக்கும் இது இப்படி தான் நம்ம இருக்கணுங்கிறத எனக்கே வந்து அதை வந்து காட்டினார். அப்புறம் நான் வந்து இவருடைய முதல் படம் பார்த்ததுலேருந்தே நான் இந்த மாதிரி ஒரு படைப்பாளியை, இந்த மாதிரி படங்கள் நம்ம எடுத்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்கும். இது பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வாரம் அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கற்பனையாக வச்சுக்கிட்டு இருக்கோம், இதுதானே நம்ம எடுக்க வேண்டிய படம், அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அதை அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு வாழ்க்கையும் இருக்குது, ஒரு கனவும் இருக்குது. என் வாழ்க்கையும் வந்து ஒரு பனியன் தொழிலாளியான ஒரு குடும்பம், திருப்பூரில் ஒரு இடதுசாரி பின்புலத்தோடு கூடின ஒரு வாழ்க்கை தான் என்னோடதும். அது ஓகே, எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரிலாம் படம் பண்ணணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. சரி, இது நம்ம பார்த்த வாழ்க்கை தானே, இதை நம்ம எடுக்கும்போது ரொம்ப இதில் என்ன பெருசாக இருந்துட போகுதுன்னு நான் நினச்சேன். கனவு அதை மாதிரி எடுக்கணும்னு எனக்கு ஐடியா இருந்துச்சு. இவங்க படமெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட இருந்த வாழ்க்கையை, நம்மக்கிட்ட இருந்த பதிவை நம்ம பண்ணியிருக்கலாம், பண்ணணும்னு இப்போ எனக்கு இருக்குது, ஆசை இருக்குது. அது இவ்வளோ பெரிய வீரியமாக மாறுதுங்கிறது அது இவர் படங்கள் பார்க்கல, எனக்கு வந்து ரஞ்சித் சார் படம் பார்க்கல, வெற்றிமாறன் சார் படம் பார்க்கல, ரொம்ப ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுவும் நம்ம பண்ணணும், நம்ம அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அந்த மாதிரி பண்ணணும்னு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அது வந்து மறக்க முடியாத ஒரு படைப்பாளி இவர். ப்ளஸ் வந்து முதல் படத்துலேருந்தே ஒரு கிராஃப்டாக அவர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ரைட்டராக இருக்கிறது இதில் ரொம்ப ரொம்ப சொல்ல வேண்டியதுன்னா, மற்ற இயக்குநர்களை விட இந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளராக இருந்து இயக்குனராகவும் ஜொலிக்கிறதுங்கிறது வந்து, ஏன்னா எழுத்தாளர்களுக்கு திரைக்கதைங்கிற வடிவத்துக்கு மாறுறது எப்பவுமே கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். நம்ம நிறைய எழுத்தாளர்களோட ஒர்க் பண்ணுறோம். எழுத்தாளராக இருந்து ஒரு கவிதையாக ஒரு மனமோட கூடி அது திரைக்கதையாகவும் வடிவமைக்க தெரிஞ்சு ஸ்க்ரீனில் அதை வந்து கொண்டு வர்றதுங்கிறது வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை வந்து அவர் வந்து அதுக்கு தயாராகிருக்காரு, பயிற்சி எடுத்திருக்காரு, அதை வந்து நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. அது வந்து ஒரு முன்மாதிரி தான் இவர். இந்த வகையில் இப்படி ஒரு எழுத்தாளராக இருக்கிறது இன்றைக்கி படிக்கிறதே குறைஞ்சிட்டு வர நேரத்தில் ஒரு எழுத்தாளராக இருந்து இயக்குனராகி அதை சாதிச்சும் காட்டியிருக்காரு. அது வகையில் எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப இப்போ அடுத்த தலைமுறை இயக்குனர்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு டைரக்டர் தான். அந்த கிராஃப்டை அவர் கொண்டு வந்து அது மூலமாகவே அடுத்தடுத்த பிரச்சனைகள், அவர் சொன்ன மாதிரி எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ஏற்றத்தாழ்வை அவர் வந்து தன்னுடைய கருப்பொருளாக எடுத்துக்கிறது வந்து அவசியமானது. நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் வேறு மாதிரி படம் எடுக்க மாட்டாரா, அப்படி ஒரு படம் எடுத்தால் வேறு மாதிரி படம் எடுப்பாங்க, என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கிறீங்க, வேறு எதாவது எடுங்குவாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாத்துக்கும் என்னென்னா எடுக்கிறது அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக வேறு ஏதாவது பண்ணுங்க. இப்போ அந்த மாதிரி படத்தை இவர் எடுப்பார். அவரே சொல்லுவார், என்கிட்ட அப்படி தான் சொன்னார், நான் வந்து உங்கள் படத்தை நான் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அயலான்லாம் காட்டுவார்ல, காட்டும்போது இப்படி யோசிக்கிறாரு, நம்மளால ஏன் இவ்வளோ யோசிக்க முடியல. அப்போ என்னதான் இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட். இப்போ நானாவது பார்க்கறத எடுத்துக்கிறேன், இல்லாத ஒரு இப்போ விஷயம் பார்க்காத ஒரு விஷயத்த அது வந்து அது கூட ஆடியன்ஸோட எமோஷனல் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து நேற்று நாளையெல்லாம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது வந்துருச்சு அது. அப்போ நான் அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் அந்த எப்படி பார்த்தாலுமே அது அதுதான் இங்கே திரைக்கதையெல்லாம் கஷ்டமான விஷயம். இப்போ என்னோட திரைக்கதையை உருவாக்குது அப்படிங்கிறது ஒரு அரசியலும் ஒரு வாழ்வும் சேர்ந்து அதோட நேர்மையை இணைக்கும் போது அது ஒரு இடத்துல அடைஞ்சிடும். பட் சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணும்போது அதுக்குள்ள எமோஷனலும் வரணும், லாஜிக்கும் வரணும். ஆடியன்ஸ் அது லாஜிக் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட
ஆனால் அவன் லாஜிக்கோட பார்க்கணும். அது வந்து இப்போ நேற்று நாளே வச்சுக்கோங்களேன். இப்போ டைம் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து நம்ம புரியாத ஒரு விஷயம் பிலீவ் பண்ண தெரியும். முடியாது இப்போ வச்சுக்கோங்க. ஆனால் அதை பிலீவ் பண்ணி அதை நம்பணும். எனக்கு நேற்று நாளெல்லாம் வந்து பிரமிப்பாக தான் இருந்துச்சு. எப்படி ஃபஸ்ட்டு படத்துலேயே எப்படி டைம் ட்ராவல் பற்றி தான் ஒரு கதை யோசிச்சு அதை ஹிட்டு கொடுக்குறது அப்படின்னு. இப்போ அயலானில் அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் அதுக்கு ரொம்ப மெனக்கிடணும்ல. நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம். இப்போ எனக்குலாம் ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னா அந்த கூட்டி நடிகை வைன்னு சொல்லிடுவேன். இவர் வந்து அது சிஜி ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஐடியா பிடிக்கணும். யோசிச்சு பார்த்தா அவர் சாதாரணமாக பேசுகிறாரு. அந்த வேலையை பார்க்கவே முடியாது. சார், நீங்க வந்து அவர் கூட ஆரம்பத்துல இருந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அந்த டைம்ல இருக்கிற மாரி செல்வராஜ் சாருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசமாவது இருக்கா? இல்லை, வித்தியாசம் கண்டிப்பாக அவர்கிட்ட கிடையாது. இவ்வளோ இதுக்கு அப்புறம் அந்த இன்னசென்ஸ் இன்னும் அப்படியே அது உயிர்ப்போடே இருக்கிறதா. இன்னொன்று எனக்கு ஒரு 11-12 வருஷம் ஜேர்னி இது. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் பயங்கர எமோஷனலாகவும் இருக்குது. இது ஓவரால் இதுவே வந்து எனக்கு பயங்கர எமோஷனலாகவும் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான விஷயமா தான் இருக்குது. நாங்கள் போகாத சுத்தாத ஏரியாவே கிடையாது சென்னையில் பைக்கில். அப்புறம் ஒரு கதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஆஃபீஸ் ஏரியா இறங்கியிருக்கோம். பெரியம் பெருமாள் கதை ரெடி பண்ணிட்டு 2 பேரும் நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கோம். என்ன சொன்னா, நான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட நண்பர்களில் ஜீவன்களில் ஒரு முக்கியமான இடம். ஆனால் எனக்கு அப்போதையாவது ஒரு ப்ரொடியூசராக மாறாரு. சார், நான் நிறைய படி ஏறி இறங்கணும் அப்படின்னு சார் சொன்னாரு. சார், ஏதாவது ஒரு மறக்க முடியாது இல்லைன்னா என்னப்பா இப்படி ஆயிடுச்சப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் நடந்தது? எல்லாமே அப்படிதான். ஒரு இடம் 2 இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் போய் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார்? இல்லை, அது சொன்னால் அவங்களுக்கு அது இதாயிரும். அதே ஆளுங்க வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 3 days கழிச்சு நான் வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த படம் பார்த்தீங்களா சூப்பராக பண்ணியிருக்காரு, டேரக்டர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு போது நான் சொல்லுவேன், பிரதர் அந்த நானும் அவரும் வந்திருக்கோம் ஞாபகம் 2 years பிஃபோர் உங்ககிட்ட, அவரா இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாம் பிரதர், நீங்கள் அதுதான் ஒரு முழுசாக கதை கூட கேட்கல அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம்னு நினைக்கிறேன் நான். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து விளையாட்டா பேசியிருப்பீங்களே, இது பண்றோம் நம்ம இது பண்றோம் அப்படி ஒன்னொன்னா வந்து டிக் ஆயிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அதை வந்து கூட நீங்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஜானி ஒன்று சொன்னாங்களே, அந்த ஜானி இந்த 12 வருஷம் நானும் உங்க கூட அதான் கேட்குறேன். நிறைய பேசியிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அவர் இப்போது என்ன சொல்கிறது, நான் வந்து செல்வத்தோட கனெக்ட் ஆன மொமெண்ட்டுன்றது வந்து 2012 நண்பன் படத்தில் வந்து படம் பார்க்குறதுக்காக நான் தேட்டரில் தேவிகர் மாதிரின்னு ஒரு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டர் நின்றுட்டுருக்கேன். அப்போ வந்து செல்வம் பின்னாடி நின்றுருக்காரு. அவருக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். ஏன்னா ஆக்சுவலாக நான் ஒரு ஃபேன் அப்படின்னு சொன்னோம்னா, நான் அதுக்கு முன்னாடி நான் ஃபேன், நான் அவரை அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேன் சொல்லலாம். அவர் ஃபேஸ்புக்கில் எழுதுறதெல்லாம் பார்த்து யாரோ பயங்கரமாக எழுதிட்டு இருக்காரு. அவரோட கதைகளுக்குள்ளெல்லாம் நோண்டி போய் கதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு ராம் சார் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ராம் சார் வந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது சாரை கூப்பிட்டு வந்து படம்லாம் போட்டு பேசி அதெல்லாம் செஞ்சுருக்கேன். சிலத்துட்டு போய் பேசுகிறேன், உடனே வந்து நான் டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அனுப்பிச்சி வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் படம் பார்த்தோம். நான் சார் ராம் சார் இங்கே இருக்காரு, செல்வம் அந்த பக்கத்து இருக்காரு, படம் பார்த்துட்டு இருக்கேன். நண்பன் நான் அமைதியாக இருக்கேன், எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அப்படியே அமைதியாக படம் பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு 10-15 நாள் கழித்து சேர்ந்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்வம் விஜய். நான் அமைதியாக பார்த்தேன் சார்ன்றதுனால. அவர் என்ன சொன்னார், அவர் அதே சொன்னார், சார் இருந்ததுனால தான் நானும் நானும் கத்திட்டு தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே அப்படியேதான் படம் இடத்துல அப்படி இருந்திருக்கேன் நான் உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பயங்கர ஃபீலிங்கோட. சார், இப்போ வாழை பத்தி ஏதாவது கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாமா சார்? அவர் தான் சார், அவர் சொல்ல மாட்டார் சார், நீங்க சொல்லுங்க சார். உங்க பெர்மிஷனோட ஏதாவது ஒரு விஷயம் இங்க கேட்டுக்கிறேன். கொடுத்துட்டு இல்லை, வாழை வந்து கிட்டத்தட்ட பரியரும் பெருமாள், கர்ணன், வாழை இது எல்லாமே வந்து நான் முதல் டிராஃப்ட் அவர் எழுதுனதுலேருந்தே எனக்கு அது தெரியும். முக்கியமாக மாமன்னன்லாம் ஒரு நாள் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்துக்குள்ள சூரிய அதை கேளுங்க அப்படின்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் சொன்னார். பங்குன்னு இருந்துச்சு. ஓகே, இந்த படம் என்ன ஆக போகுது அப்படின்னா அது எப்படி சுற்றி எப்படி இங்கே வந்து வாழை வந்து அவரோட அது சொல்றது சரி சார், விட்டுருங்க சார், வேணாம். நம்ம அது ஒரு எமோஷனல் கனெக்டான கதை அவரோடது. அதனால நான் வந்து அந்த படம் எப்படா படமாக நினச்சிட்டு இருந்தேன். அதில் எடிட்டராகவும் நினச்சி கூட பார்க்கல. ஆஃபீஸ் டெய்லி வந்துட்டே இருந்தேன், எதுக்கு சும்மா வந்துட்டு இருக்கீங்க எடிட்டர் ஆகுங்க அப்படின்னா சரின்ட்டு அப்படி பண்ணலாம். சூப்பர் சார், சூப்பர் சார், பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டீங்க சார். உங்களோட பயணமும் ரொம்ப நீண்ட பயணம். அப்படியே குயிக்காக ஒரு மெமரி அவர் கூட.
செல்வம் எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு லாஸ்ட்டாக மைக் போவோம், குயிக்காமாங்க. அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் வந்து மேலே கூட்டி பேசாம ஓகே அப்படின்ட்டு சரி அதனால நான் சொல்லிட்டேன். அவரோட பயங்கரமான சினிமா வெறியர், சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ள வந்து ஒரு சாதாரண சென்னையில் ஒரு சாதாரண பெயிண்டராக ஓவியராக ஆரம்பித்து அப்போது நான் ஜீவன் சாரோட அசிஸ்டண்டாக இருந்தேன். ராம் சார் அசிஸ்டண்ட். எங்கள் 2 பேரோட ட்ராவல் பயங்கரமான ட்ராவல். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் தங்க மீன்கள் மாதிரி ஒரு சின்ன படத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு 2 பேரும் ஒன்றாவே அலைவோம். அப்போ தான் 2 பேரும் கனெக்ட் ஆச்சு. ஆனா நம்ம ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க பேசியிருக்கோம் சார், மீட் பண்ணி அவரோட ஒர்க்லாம் வந்து சொன்னார். ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? ஆமாம் செல்வம் வந்து அடிக்கடி சொல்லுவாப்புல, பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதோடைய இதுதான் வந்து இப்போது நம்ம மாமன்னரில் இணைஞ்சது வந்து அவருக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை. நம்ம 24 மணி நேரம் ஸ்பாட்டை டைரக்டராக தான் வைப்போம். என்ன சார் உங்களை பத்தி சீக்ரெட் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அவர் உதய் சார் விட்டு போன இடத்துல செல்வம் இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு வந்து பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க வந்து அந்த ஷார்ட் வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. டைலாக் தான் பேசிட்டு இருப்பாரு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கு உண்மையாவே. அப்படியே சம்பாதிக்கிறது, அந்த காசை அப்படியே எடுக்கிறது, போய் 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சார் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அந்த மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ கிறுக்கல் கேகேலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டோ அது என்ன அப்படின்றத பிரித்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார் இந்த மாதிரி? இல்லை, இது நான் ரொம்ப உண்மையிலே சயமாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. என்ன சொல்கிறேனே தெரில. ரொம்ப நன்றி. ஆனால் இப்படி ஒருத்தங்க என் 3வது மனிதர் என்னை யோசிக்கும் போது இவங்க 2 பேரும் வர்றாங்க அப்படிங்கிறதே, எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே இவங்க 2 பேரோட முகம் வருது அப்படிங்கிறதே நான் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கேன்னு தான் அர்த்தம். நன்றி. Department, Crown Plaza, Chennai.